அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வாக்கு வங்கி. அவங்க அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக உற்பத்தி பண்ணாங்க. அந்த நிலையிலாம் பார்க்க முடியுமே தவிர, அவங்க ஒரு தனியாக வாக்கு வங்கின்றது அவங்களுடைய ஆளுமை என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் தான். அதனால் அவர்களால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் தான். அதனால் அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய வாக்கு வங்கி தான். அதனால் எங்களுக்கு எங்கள் கட்சி கட்டமைப்பு இன்றைக்கும் கிராம பகுதிகளிலிருந்து நகர பகுதிகள் வரைக்கும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் வலிமையாக இருக்குது. அதனால் தேர்தல் நேரங்களில் வெற்றி தோல்விகள் என்பது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து வெற்றி பெற்ற நிலைகள் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சில நேரங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. இது தேர்தல் அந்த கால சூழல், அன்றைக்கு மக்களுடைய தேவை, இன்னும் சொல்லப்போனால் சிலருடைய பார்வை, இதெல்லாம் சேர்ந்து தேர்தல் முடிவுகளை உருவாக்குது. அதனால் ஒரு தேர்தல் முடிவு மட்டுமே ஒரு தேர்தல் முடிவை வச்சு ஒரு கட்சிக்கு முடிவுரை எழுத முடியாது. ஒரு தேர்தல் வெற்றியை வச்சு நீ எல்லா தேர்தலையும் இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வாசாவா அப்படின்ற ஒரு தேர்தலாக இருக்கு. அதிமுக தன்னுடைய வழக்கமான வலிமையை இழந்து இருக்கு அப்படின்ற பார்வை அது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூடுதலான வலிமையோடு களத்தில் இருக்கிறது. நீங்கள் 2011 தேர்தல் எடுத்துங்க. அதில் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் தேமுதிக தான் எதிர்கட்சியாக வந்தது.